நான் வந்து இப்போ ஒரு டயலாக் உங்களுக்கு வந்து ஒரு டயலாக் சொல்லுவேன். அந்த டயலாக்கை நீங்க அப்படியே நடிச்சு காட்டணும். ஓகே? யார் சூப்பரா நடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம ஆட்களாம் பயங்கரமா கை தட்டுவாங்க. உங்களுக்குலாம் gift தர போறோம். எப்படி? சூப்பரா யார் நடிக்கிறாங்களோ அவங்களுக்கு gift. ரெடியா? ரைட். முதல்ல வந்து நமக்கு டயலாக் பேச போறது யார் அப்படின்னா நம்ம இசா அவர்கள் இப்பொழுது வந்து ஒரு டயலாக் பேசி நடிக்க போறாங்க. அவங்களுக்கான என்ன டயலாக் அப்படின்னு பாப்பா? கரண்ட தொட்டா சாதாரண மனுஷனுக்கு ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மா. என்ன தொட்டா கரண்டுக்கே ஷாக் அடிக்கும். கரண்ட தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தொண்டா ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மா. என்ன தொட்டா கரண்டுக்கே ஷாக் அடிக்கும். அப்படி பயங்கர பவரா சொல்லணும். ரெடியா? இவ்வளவு ஆக்ஷனோட சொல்லுவியா? ரெடி ஆக்ஷன். ஷாக்க தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மனை தொட்டா கரண்டுக்கே ஷாக் அடிக்கும். ஏ சாக்க தொட்டா சாக்குக்கே ஷாக் அடிக்கும் அப்படின்றப்பல அதுக்கு கை கரண்ட் தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மம், என்னை தொட்டா கரண்டுக்கே ஷாக் அடிக்கும். அடுத்தது நம்ம பிகில் நயன்தாரா நேத்ரா இவர்களுக்கான டயலாக் என்ன போடுங்க. ஏண்டா கந்து வெட்டி கோயிந்தா, நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடியில தான் நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்ட. சரி சரி, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணப்படாது. கூட இருக்க பசங்களை எல்லாம் கூட்டி வந்து என் பேக்கரியில வேலைக்கு சிறப்பாரு. கேட்டியா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அதே மாதிரி அவர் வடிவேல் மாதிரியே நடிச்சு காட்டுவியா? ரெடிமா? ரெடி ஆக்ஷன். அடே கஞ்சி கோவிந்தா, நான் பெரிய ரவுடியில நினைச்சேன். ஒரே அடியில் புச்சுக்குன்னு போயிட்டேன். சரி, இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த பேக்கரியில் வந்து வேலை பார்த்த விட்ட போகிறேன். அருமை அருமை அருமை. அம்மா நீயே குச்சி ஓடியடா. தம்பி மெல்லியலுக்கான டயலாக் ப்ளே பண்ணுங்க. அம்முக்குட்டி சல்லக்குட்டி ஜாங்கிரி பூந்தி. எங்க சொல்லு. ரெடி. அம்முக்குட்டி செல்லக்குட்டி ஜாங்கிரி பூந்தி. எங்க ஒரு வாட்டி உங்க அம்மா பார்த்து சொல்லு இந்த டயலாக். அம்முக்குட்டி செல்லக்குட்டி ஜாங்கிரி பூந்தி. அம்மா குடுறா. அம்மா நல்ல வேலை கடிக்கலம்மா. கைத்தட்டல அருமை. ஓகே, நம்ம காவியாவுக்கான டயலாக் என்ன அப்படின்றத இப்ப கேட்க போறோம். ஒரு வாட்டி ப்ளே பண்ணுங்க. இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா. கொஞ்சம் நில்லுடா. ஆக்ஷன் சொல்லுடா, அப்புறமா நீ சொல்லுடா. ஓகே, இப்போ நம்ம காவியா வந்து ரொம்ப அழகா அப்படி ராகம் போட்டு அழகா நடிச்சு காட்ட போறாப்ல. ரெடியா காவியா? ரெடி ஆக்ஷன். அந்த ஏரியா இந்த ஏரியா எங்குமே இருக்காதா. 6 7 ஏய் 13டா. அப்படிடா, கையை தட்டிருங்கடா. சரிம்மா, விஜய் சார் மாதிரி நீ நடிப்பியா? எங்க நடிச்சு காட்டு எனக்கு. பிரியாணி மச்சி வாழைக்கா பஜ்ஜி உடம்ப பிச்சு பொட்டு போற பஜ்ஜி. அட அட கைதடுங்க பெண்றாப்லையா? காவியா, உனக்கு வந்து அவங்க அம்மா ரொம்ப பிடிக்குமா அப்பா ரொம்ப பிடிக்குமா? டேடி. அதாவது நான் வந்து இப்போ இங்கேருந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். மற்ற பிள்ளைகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து இந்த கை செய்கையிலே அவங்க அப்பாட்ட பேசிக்கிட்டா அவங்க அப்பான்னா வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? எப்போவுமே இப்படி தான் பேசிக்கிடுவாங்களா அவங்க 2 பேருமே? இல்லை, அவங்க டேடி டெஃபெண்ட். அப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசுறது அவங்களுக்கு புரியாதோ? புரியாது. ஏய், எனக்கு உங்க அப்பா கிட்ட நீ சொல்லு, அப்பா எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்க அப்பாவை உனக்கு வந்து எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றத உங்க அப்பாட்ட நீ சொல்றியா? நான் ஃபோன் பார்த்தா எனக்கு கொடுப்பாராங்கன்னா கொடுங்க மாட்டார். அவளை எனக்கு பிடிக்காது. குட்டாரா எனக்கு பிடிக்காது, குட்டாரா எனக்கு பிடிக்கும். சூப்பர். அதாவது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் பேசணும், அவர் பேசணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படிலாம் எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும்.
இருந்தாலும் உங்களுக்கு திருமணமாகி எத்தனை வருஷம் ஆகுது? 9 years ஆகுது. 9 வருடங்கள் வந்து குடும்பத்திற்குள்ள எந்த விதமான சண்டை சச்சரவும் இன்றி ஹாப்பியா இன்னைக்கு குடும்பத்தை வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய உங்க பேர் என்னமா? மேனகா தேவி என் பேர். மேனகா தேவி அவர்களுக்கு நம்ம ஒருமுறை நன்றாக கைகளை தட்டி அவங்களை உற்சாகப்படுத்துங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மென்மேலும் உங்களுடைய ஃபேமிலி இன்னும் மேலும் உயரத்துக்கு Thank you. செல்லக்குட்டி சார்பாக எங்களுடைய அன்பான Thank வாழ்த்துக்கள். you, thank you. நன்றி நன்றி. ஓகே, அடுத்து வந்து நம்ம லட்சிதா இவர்களுக்கான டயலாக் என்ன அப்படின்னு பார்ப்போம் வாங்க. சார் அவங்ககிட்ட சொல்லி வைங்க, போலீஸ் லெஃப்ட்ல வச்சுக்கோ, ரைட்ல வச்சுக்கோ, ஸ்ட்ரைட்டா வச்சுக்காதீங்க. ரெடி ஆக்ஷன். கண்ணா பர்ஸ் லெஃப்ட்ல இருக்க ரைட்ல இருக்க ஸ்ட்ரைட்டா மட்டும் வச்சுக்காத வட்டா. கண்ணா பர்ஸ ரைட்ல வேணா வச்சுக்க, லெஃப்ட்ல வேணா வச்சுக்க, ஆனா நடுவுல மட்டும் வச்சுக்காத. பட்டா. அருமை 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 அருமை.